ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி சனி பகவானோட ராசி. சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மகர ராசிக்காரங்க தான் இப்ப கொடுத்து வச்ச ஆளுங்க. என்ன அப்படின்னா, குரு உச்ச குரு உங்க ராசியும் பார்ப்பாரு, உங்க ராசிநாதன் சனி பகவானையும் பார்ப்பாரு. இது நல்ல அமைப்பு இல்லையா? எந்த ராசிக்கும் இந்த மாதிரி அமைப்பு இப்ப இல்லை. இப்ப உங்களுக்கு அந்த அமைப்பு கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் பொருளாதார தடை இருக்கிறது தான். மகர ராசிக்காரங்க பாதசனியில எல்லாமே விலகிருச்சு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ராகு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார தடை இருக்கதான் செய்யும். குடும்பம் அமைகிறதுல தடை இருக்கதான் செய்யும். 2ஆம் இடம் கிளியர் ஆகும். அடுத்து குரு பயிற்சி அப்ப ராகுவும் பயிற்சி, அடுத்தடுத்து குருவும் ராகுவும் பயிற்சி ஆயிடுவாரு. அதற்கு பிற்பாடு ரொம்ப நாளா குடும்பம் அமையலைன்னா அந்த குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள்லாம் அந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும்.
3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் குரு பார்வையினால கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை சுக்கிரன் 10ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸ்தானபலமா இருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். வீடு வாகனம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தாய் வழி உறவுகள்ல ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள்னால அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் மாமன்களால அனுகூலங்கள் ஆதாயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு. குலதெய்வம் பூர்வ புண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் மறையிறது நல்லதுதான். கடன் தீரும், நோய் தீரும் அப்படின்ற அமைப்பெல்லாம் செவ்வாய் 6ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிற செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வருமானத்தை கொடுப்பாரு. அதாவது கணவனால மனைவிக்கு வருமானம், மனைவினால கணவனுக்கு வருமானம் அப்படின்ற அமைப்பு கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, ஏன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா திருமணத்தை கொடுப்பாருங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள், சரியாகக்கூடிய அமைப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. கூட்டாளிகள்னால வருமானங்கள், இப்ப கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன் கிரகணம் ஆவார். கிரகணம் ஆறதுனால என்ன அப்படின்னா 8ஆம் அதிபதி தான் தூர இடங்களை நகர்த்தக்கூடிய, பயணங்களால் அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல 8ஆம் அதிபதி தான் கொடுப்பாரு. அவரு இப்ப கொஞ்சம் பாதிப்பை அடையிறதுனால அதை சார்ந்து அமைப்புகள் நல்லா இருக்காது. நீங்க மதுரையில பிறந்தாலும் ஒரு 400-500 வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு முதல் 15 நாள் முயற்சிகள் பலன் இல்லாம போகும். அடுத்த 15 நாள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 9ஆம் இடத்தை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்கறதுனால தந்தை சார்ந்து அமைப்புகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் 9ஆம் அதிபதி புதன் இந்த மாதம் கடைசி 10 நாள் 9ஆம் இடத்திலேயே வர்றதுனால முதல் 20 நாள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள்லாம் கடைசி 10 நாள்ல சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஜனனகால ஜாதகத்தை வச்சு தசாபுக்திகள் என்ன நடக்குதுன்னு பார்த்தாதான் துல்லியமான பலன்கள் நம்ம சொல்ல முடியும். இப்ப சொல்றது எல்லாமே பொது பலன்கள் தான். 10ஆம் அதிபதியாகி சுக்கிரன் 10ஆம் இடத்திலேயே இருக்கிறது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில்ல ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி தொழில்கள் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொழில் நல்லா நடந்து லாபங்கள் பல மடங்கு வரக்கூடிய நல்ல அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.